இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் கூட நடந்த மேட்ச்சில் வந்து டாமினன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ரீசன் என்ன, பேட்டிங்லேயும் அது செம்மையான பர்ஃபார்மன்ஸ், 200க்கு மேலே டார்கெட் வச்சாங்க. பவுலிங்லேயும் செம்மையாக வந்து டிஃபைனும் பண்ணாங்க. பவுலர்ஸில் எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸும் எடுத்திருந்தார். முக்கியமாக துஷால் தேஷ்பாண்டே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், 4 கிட்ட எடுத்திருந்தார் விக்கெட்ஸு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இதே கண்டினியூ பண்ணால் நம்ம சிஎஸ்கே வந்து டாமினன்ஸ் பண்ணி ஒரு டாப் 2க்குள்ளே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். வர எல்லா மேட்சும் ஜெயிச்சா டாப் 2 கம்பல்சரி. மஸ்ட்டாக குவாலிஃபை ஆவாங்க சிஎஸ்கே இந்த வருஷம் ஐபிஎல்லில். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ருத்து வந்து 98ல் அவுட் ஆகிட்டார். டிசர்விங் 100 மிஸ் அவுட் பண்ணிட்டார். இதே எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக தான் ஏற்கனவே ஒரு 100 மிஸ் அவுட் பண்ணார். அதே நட்ராஜன் தான் பவுலர், இப்பயும் அதே நட்ராஜன் தான் பவுலர். ஸோ 2 டைமும் அதே அன்ஃபார்ச்சுனேட். போன டைம் 1 ரனில், இந்த டைம் 2 ரனில் மிஸ் அவுட் பண்ணார். ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்துட்டு இந்த மேட்ச்சில் ஒரு 100 அடிச்சுன்னு நல்லா இருந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ரீசன் என்னென்னா, இவர் வந்து அடித்த 300ம் தோற்று போயிருக்காங்க T20யில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த கர்ஸ் வந்து பிரேக் ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு 100 போட்டுருந்தாரு, அந்த கர்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவருக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா மேட்சும் நம்ம 100 அடித்தாலே மேட்ச்சை தோற்று போயிடுறோமே அப்படின்னு அவரும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே இல்லாமல் இருப்பார். ஸோ அதனால் இப்போ ஒரு 100 அடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம டேரி மிச்சல் செம்ம ஃபார்மில் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபார்முக்கும் வந்துட்டார். ஸோ பொழந்து கட்டினார். ஸோ இந்த மேட்ச்சை கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் எடுத்து தான் அடிக்க ஆரம்பித்தார். ஸோ இனிமேல் வர மேட்சஸ்லாம் இனிமேல் அட்டாக்கிங் இன்னிங்ஸ்டாக ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன், இவரும் டூபேவும் சேர்ந்துட்டு. ஸோ 2 பேரும் டியோ பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. 2 பேருமே பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். டேரி மிச்சல் இப்போ தான் கரெக்டாக ஃபார்முக்கும் வராரு. ஏன்னா இனிமேல் தான் நம்மளுக்கு வந்து நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு வரப்போகிறோம். அதனால் இவர் ஃபார்முக்கு வந்து நல்லது. ஸோ இன்னும் யார் ஃபார்முக்கு வருதுன்னா, ஓப்பனிங் பேட்டரான அஜிங்கியா ரஹானே, மிடில் ஆர்டரில் வந்துட்டு மொயின் அலிக்கு பதிலாக ரச்சின்னு கூட ட்ரை பண்ணலாம். ரஹானேயோ 1 ரன் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா ரஹானேக்கு பதிலாக ரச்சின், அது மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து பிளேயிங் 11 மாற்றிட்டே இருந்தால் டீம் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பண்ணாது தான் நினைக்கிறேன். பிளேயிங் 11 அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 டைம் சேஞ்சஸ் பண்ணி ரச்சினுக்கு திருப்பி கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ரீசன் என்னென்னா, ருத்து வந்து ஸ்லோ ஸ்டார்ட் எடுத்துகிட்டு போகிற பிளேயர், ரஹானேவே ஸ்லோ ஸ்டார்ட் எடுத்துகிட்டு போய், ஆனால் ரச்சின் வந்து அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ அதையே கண்டினியூ பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது, ஸ்கோர் வந்து அதிகமாக போட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் ரச்சின் எடுத்துகிட்டு வரலான்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட தோனி செம்மையாக வந்தார், ஒரு 4 அடித்தார். டூபேவும் நல்லா பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் ஆனாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பேட்டர்ஸ்ட்டாக என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னேன். பவுலர்ஸில் இப்போ பார்ப்போம். பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் 10 ரன்னா மெயின் விக்கெட்ஸ், அதாவது மார்க்ரம் மற்றும் ஹென்ரி கிளாஸ்னை தூக்குனார். மிச்சபடி டாப் ஆர்டர் ஃபுல்லாமே நம்ம துஷால் தேஷ்பாண்டே எடுத்துட்டார். அதுக்கப்புறம் நம்மளோட லோயர் ஆர்டர் ஃபுல்லாக ஃபிஷ் எடுத்தார். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு விக்கெட் மட்டும் ஜடேஜா எடுத்தார். ஸோ செம்ம பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். டோட்டலாக பேட்டிங் சரி பவுலிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸை பற்றி சொல்லணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பை கைஸ்.